வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். புதிய வருடம், புதிய மாதம், புதிய வாரம். வாரத்தின் முதல் நாள் தேவனை தொழுது கொள்ளும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். பாருங்க, சில வாரங்களாக நாம் மரணத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். லாசர் இருக்கிறாரு. எந்த லாசர்னா மரியாள் மார்த்தாளுடைய சகோதரனாகிய லாசர். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவங்களோட எப்படி இருந்தாருன்னா ரொம்ப சிநேகமா இருந்தார். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிட்டாருங்க, லாசர் வியாதிப்பட்டு மரிச்சிட்டார். எந்த ஒரு மனிதன் மரித்தாலும், ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார் லாசர், அவர் எங்க போயிருப்பாரு? பரதீசுக்கு போயிருப்பாரு இல்லைங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்துல சிநேகிதனா இருக்கிறாரு, தேவனுடைய எல்லா பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படியக்கூடியவராக இருக்காரு. லாசர் மரித்த போது எங்க போயிருப்பாரு? பாதாளத்திலே பரதீசுக்கு போயிருப்பார். எப்படி இருந்திருப்பார்? அங்க போய் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்திருப்பார். மரியாள் மார்த்தாள் இருக்கிறாங்க, அழுகுறாங்க. இயேசு அங்க வர்றாரு. வந்து என்ன செய்யறாருங்க, லாசர் உயிரை என்ன செய்யறாங்க, உயிரோடு எழுப்பாரு. பாருங்க, இந்த பூமியிலே அவர் இருந்த போது எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பலவீனங்கள், எவ்வளோ துன்பங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிக்கிறாருங்க, சகித்து நிம்மதியா எங்க போயிருக்கிறாருங்க, ஆபிரகாமுடைய மடிக்கு போய்க்கிறார். மரியாள் மார்த்தாள் அழுகுறாங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்ப முடியாத வர்றாரு, உயிரோடு எழுப்பிட்டார். யாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்? மரியாள் மார்த்தாளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லாசருக்கு எப்படி இருக்கும்? மறுபடியும் இந்த பூமியில என்ன செய்யணுங்க, அவரு பாடுகளை, கஷ்டங்களை, துன்பங்களை, வேதனைகளை என்ன செய்யணும், சகிக்க வேண்டும். அப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ இவர் நம்மோடு கூட இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே, சீக்கிரமா இறந்துட்டாருன்னு நினைக்கிறாங்க. நீதிமான்கள் துன்பம் ஒருவருக்கு முன்பதாக என்ன செய்யப்படுறாங்க, எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். வேத வாக்கியத்தில் நம்ம வாசிக்கிறோம். துன்பம் வர்றதுக்கு முன்னாடி நீதிமான் என்ன செய்யப்படுறான், எடுத்துக்கொள்ளப்படுறான். அப்ப நல்ல கவனிங்க, மரணம் என்பது எல்லோருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. மரணத்தை கண்டு யார் பயப்படுவாங்க? பாவிகள் தான் பயப்படுவாங்க. மரணத்துல நம்பிக்கை இல்லாதவங்க தான் பயப்படுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படலாமா? ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. பாருங்க, இங்க வாசிக்கிறோம், ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் இருக்கிறார். கேள்வி என்னன்னா, இன்னைக்கு உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ள மனிதர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. தேவனுக்கு கீழ்ப்படியாத ஐஸ்வர்யவானுடைய மரணம் தேவனுடைய பார்வையில அது என்ன மதிப்பை பெறும்? இன்னைக்கு கர்த்தருடைய சபையில ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க, மிகுந்த ஐஸ்வர்யம் உடையவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்ப ஐஸ்வர்யவான்கள், மிகுந்த ஐஸ்வர்யம் உடையவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே, நித்திய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியுமா? வசனம் வாசித்து இல்லைங்களா? மார்க்கு 10:25 ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கின்ற. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும். அப்ப ஐஸ்வர்யன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமான்னு பார்த்தா அது ரொம்ப எளிமையான காரியம்லாம் கிடையாது. அது எப்படிப்பட்ட காரியங்க? அது ரொம்ப கஷ்டமான காரியம். பெலோமோன் இருக்கிறாரு, ஐஸ்வர்யம் உடையவர் தான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சில ஸ்திரீகள் வந்து ஐஸ்வர்யம் உடையவங்க தான். ஆனால் எல்லாரும் யாரை சேவித்தாங்க? தேவனை என்ன பண்ணாங்கன்னா சேவித்தாங்க, கர்த்தரை சேவித்தாங்க. ஆபிரகாம் ஐஸ்வர்யம் உடையவர் தான். தன்னுடைய இருதயத்தை அவர் எது மேல வைக்கல, அந்த ஐஸ்வர்யத்தின் மீது வைக்காம யார் மீது வைக்கிறாருங்க, தேவன் மேல வைக்கிறார். யோபு இருக்கிறாரு, ஐஸ்வர்யம் உடையவர் தான். தன்னுடைய இருதயத்தை எது மேல வைக்கல, இந்த ஐஸ்வர்யத்தின் மீது வைக்காம யார் மேல வைக்கிறாருங்க, தேவன் மேல வைக்கிறார். எல்லாம் அவரை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட யோபு யாருக்கு தான் நன்றி செலுத்துறாரு? தேவனுக்கு. ஏன்? ஐயோ இவ்வளவு செல்வம் போயிடுச்சுன்னு மனப்பதவி தன் நெஞ்சில அடிச்சுக்கிட்டார? அதெல்லாம் இல்ல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எல்லாமே தேவனுடைய கருத்திலிருந்து தான் வருது. போன வாரம் போனதுக்கு முந்தின வாரம் நம்ம பார்த்த போது ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது. ஏன் மரணம் நல்லது? ஏன்னா அவன் தன்னுடைய பிரயாசத்தை விட்டு என்ன செஞ்சிருவான், ஓய்ந்திருப்பான். தன் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் முடித்து என்ன செய்வான், ஓய்ந்திருப்பான்ற. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும், மனிதன் அனுபவிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் பாடுகள் வருது,
அது கிறிஸ்துவின் நிமித்தமா நமக்கு என்ன வருது? பாடுகள்லாம் வருது. உலகத்தாருக்கு பாடு வருது. தீமை செஞ்சு என்ன செய்யறாங்க? அவங்க எல்லாம் பாடு அனுப்பி, அந்த பாடுகள்ல எந்த பலனுமே கிடையாது. நன்மை செய்து நம்ம பாடு அனுபவிக்கிறோம்னா நமக்கு என்ன இருக்குங்க? பலன் இருக்கிறது. இவர் ஐஸ்வர்யனை பாருங்க, பிரசங்கம் 5:13 சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கு உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யவான்களுக்கு என்ன உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுது? கேடு. ஐஸ்வர்யத்தினாலே ஏதாவது நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா? ஐஸ்வர்யவான்கள் பணம் கொடுத்து அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து பிரவேசிக்க முடியுமா? அவங்க பணத்தை சேகரிக்கிறாங்க. வசனம் சொல்ல பாருங்க, சேகரிக்கப்படுறது இருக்கு பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு கேடாதான் வருன்றார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலரை எச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க? உருவ குத்தி கொள்கிறான்னு சொல்றாரு. ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. ஏன்னா ஐஸ்வர்யத்தை அவங்க சேகரித்து வைக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு என்னதான் வரும்? கேடுதான் வரும். ஏன் கேடு வருது? அந்த ஐஸ்வர்யத்துக்காக தங்கள் வாழ்நாள் முழுது என்ன பண்ணுவாங்க? செலவு பண்ணுவாங்க. உழைப்பாங்க, உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க, கட்டுமையா உழைப்பாங்க, ஐஸ்வர்யத்தை சேகரிப்பாங்க. நல்லா கவனிங்க, யாருக்கும் எந்த ஒரு தான தர்மத்தை என்ன பண்ண மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. இந்த ஐஸ்வர்யத்தை வைத்து எப்படி செலவு பண்ணுவாங்க? துன்மார்க்கமா ஜீவனை பண்ணுவாங்க. நற்கிரி எதுவுமே செய்ய மாட்டாங்க, சேகரிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐஸ்வர்யம்ல ஒரு மனிதன் இருக்கிறாரு, ஒரு பெரிய வீடு இருக்கு. திருடர்கள் என்ன செய்வாங்க? கண்ணை விடுவார்கள். என்னைக்கா ஒரு நாள் யாரும் இல்லாத பின்னிச்சிடுவாங்க, உள்ள போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு ஐஸ்வர்யன் உள்ள இருக்கிறாரு, அவரை கொலை பண்ணி என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துட்டு போயிடுவாங்க. ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கு கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுகிறது. சொல்ல பாருங்க, அந்த ஐஸ்வர்யம் 14ஆம் வசனத்துல விக்கினத்தினால் அழிந்து போகிறது, அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான், அவன் கையில் யாதொன்றும் இல்லை. ஒரு குமாரன் பிறக்கிறான். யாருக்காக தான் அவன் சேகரித்து வைக்கிறான்? தன்னுடைய குமாரனுக்காக சேகரித்து வைக்கிறான். அவன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஏதாவது கொண்டு போறான்னு எதுவுமே இல்லை. ஏன் அவன் அவ்வளவு பிரயாசப்பட்டான்? யாருக்காக பிரயாசப்பட்டான்? இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குன்னு சொல்லி உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. மனைவியை பார்க்க மாட்டாங்க, பிள்ளைகளை பார்க்க மாட்டாங்க, எதுவுமே பார்க்க மாட்டாங்க, தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவன் மரிக்கும் போது என்ன கொண்டு போறான்? வசனம் பாருங்க, 15ஆம் வசனத்துல தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையில எடுத்துக்கொண்டு போவது. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஏதோ ஒன்னாவும் கொண்டு போக முடியுமா? பாருங்க, எல்லாருக்கும் என்ன இருக்குங்க? மரணம். மரிக்கும் போது இங்க இருந்து ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. அவன் ஐஸ்வர்யவனாக இருந்தாலும் சரி, தரித்திரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மரிக்கும் போது எது ஒன்று என்ன செய்ய முடியாதுங்க? கொண்டெல்லாம் போக முடியாது. ஒரு கிணத்துல வந்து தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி பயன்படுத்தலைன்னா தண்ணி என்ன இருங்க? கெட்டு போயிடும். அதே போலதான் ஐஸ்வர்யம் கூட. ஐஸ்வர்யத்தை நன்மையான காரியங்களுக்கு அவங்க செலவு பண்றாங்கன்னா அந்த ஐஸ்வர்யத்தினால அவங்களுக்கு என்ன கிடைக்குங்க? பலன் இருக்கு. அப்படியே அவங்க போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன ஆகும்? என்ன பலன் இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. அவங்களுக்கு அது கேடு உண்டாகும்படி சேர்த்து வைக்கப்படுகிறது. தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியா வர்றான், மறுபடியும் எப்படிதான் போறாங்க? நிர்வாணியா போறான். ஒன்னும் கொண்டு போக போறது இல்லை. உலகத்துல எவ்வளவு ராஜ்யங்கள் உலகத்தை ஆண்டு இருக்குது, ஆனா எந்த ராஜாக்களும் மரிக்கும்போது ஏதாவது கொண்டு போனாங்களா? எதுவுமே இல்லை. ஆனால் மனிதன் ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று தொடர்ந்து பிரயாசப்பட்டே இருக்கிறானா? தொடர்ந்து பிரயாசப்படுறான். வீடு கட்டணும், கார் வாங்கணும், பெரிய பிசினஸ் பண்ண. எங்க போறாங்க? வெளிநாட்டுக்கு போறாங்க. மனைவி விட்டு பிள்ளைகளை விட்டு வெளிநாட்டுக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. திரும்பி வந்து பார்க்கும்போது குடும்பமே இருக்காது. என்னாச்சு? எல்லாம் சோதிக்கப்படுறாங்க இல்லைங்களா? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. அவன் வந்த பிரகாரமாகவே போகிறான், இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதினால் அவனுக்கு லாபம். காற்றை நீங்க என்ன செய்ய முடியும்? கையில பிடிக்க முடியுமா?
காற்று எல்லா பக்கத்துலயுமே இருக்குது. அவன் எதுக்கு பிரயாசப்படுறான்? காற்றை நீ கண்ணில் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. அதை நீங்க உணர முடியும், பார்க்க முடியுமா? கையில பிடிக்க முடியுமா? அப்ப அவன் எதுக்கு பிரயாசப்படுறான்? காற்றை பிடிச்சு என்ன பண்ண போறான்? ஏதாவது பண்ண முடியுமா? காற்றுக்கு பிரயாசப்படுகிறதினால் அவனுக்கு லாபம் என்ன? அது ஒண்ணுமே கிடையாதுன்ற. அடுத்த வசனம் பாருங்க. அவன் தன் நாட்களில் எல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். தேவனை அறியாத ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் எங்கதான் இருக்கிறாங்க? இருள். அவன் எங்கதான் சாப்பிடறான் பாத்தீங்களா? இருளிலே புசித்துன்றார் பாருங்க. அதிக ஐஸ்வர்யம் சேர சேர வியாதி என்ன ஆயிரும்? அதிகமா பெருகிட்டே இருக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய ஐஸ்வர்யங்களை பாக்குறோம், எல்லாருக்கும் பெரும்பாலும் என்ன இருக்குது? வியாதிகள். அவ்வளவு சம்பாத்தியம் பண்ணாலும் காலை என்னதான் குடிச்சிட்டு இருப்பாங்க? கஞ்சி தான் குடிப்பாங்க. அந்த வியாதி இருக்கு, இந்த வியாதி இருக்கு. நிறைய நல்லா சாப்பிட முடியுமா? அவங்கனால சாப்பிட முடியாது. அவ தேவன் கேட்கிறாரு, தன் நாட்கள்லாம் அவன் என்னதான் செய்யறான்? இருளிலே புசித்து மிகவும் சலித்து. அப்ப நாமும் சாப்பிடறோம், அவனும் என்ன செய்யறாங்க? சாப்பிடுறோம். ஐஸ்வர்யவான்கள் சாப்பிடுறாங்க, சம்பிரம ஒரு காலத்துல சாப்பிட்டு இருந்தாங்க. அப்படியே என்ன ஆகிட்டே இருக்கு? இந்த ஐஸ்வர்யம் அதிகம் பெருக பெருக நிறைய வியாதிகள்லாம் என்ன ஆகுது? கடைசியில என்ன ஆகுதுங்க? நோய். சொல்ல பார்த்தீங்களா? சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். முதல்லாம் நீங்க போய் எங்க சாப்பிட்டாலும் சரீரத்துக்குலாம் பிரச்சனை பெருசா வராது. இன்னைக்கெல்லாம் வெளியில போய் நீங்க உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா என்ன வருது? கேன்சர் வருது இல்லைங்களா? எல்லாம் சொல்றாங்க, நீங்க வெளியில சாப்பிட்டீங்கன்னா அந்த கலர் என்ன சேர்க்கிறாங்க, இந்த அஜினோமோட்டோலாம் அதுல சேர்க்கிறாங்க. இந்த உணவை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன வரும்? புற்றுநோய் வரும்ன்றாங்க. தொடர்ந்து நீங்க கடையில வாங்கி கொடுத்தே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? நோய் வருமா? வராதுங்களா? ஐஸ்வர்யவான்கள் வீட்டுல சாப்பிட்டு வெளியே என்ன பண்ணுவாங்க? அதிகமா பெரிய பெரிய ஹோட்டல் என்ன செய்வாங்க? அப்ப வாழ்க்கை முழுசும் அவங்க என்னதான் பண்றாங்க? சம்பாதிக்கிறாங்க. இருளே சாப்பிடுற, தேவனை அறியாமல் இருளே சாப்பிடுறாங்க. நோய் வருது, துன்பம் அடைகிறாங்க, சாகுறாங்க. அவங்க மரணத்துல அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? எந்த நம்பிக்கையுமே கிடையாது. சங்கீத புஸ்தகம் 49ஆம் சங்கீதம் 16 பாருங்க. ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. ஏன்னா ஏழைகள் யாரு கண்டு பயப்பட வேண்டியது இருக்குங்க? ஐஸ்வர்யவான்களை கண்டு பயப்பட வேண்டியது இருக்குது. ஏன்? பணம் நிறைய வச்சுக்கிறாங்க. ஐஸ்வர்யம் இருக்கும்போது அவங்கள்ட்ட என்ன இருக்கும்னா அதிகாரமும் இருக்கும், ஆள்பலம் இருக்கும். தேவன் சொல்றாரு, ஒருத்தன் வீட்டுல ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெறும்போது நீ பயப்படாதுன்ற. எல்லாத்துக்கும் பயம் வரும் இல்லைங்களா? ஒரு பெரிய ஐஸ்வர்யம்ல ஒரு மனிதர் இருக்காரு, நீ போய் சண்டை போட முடியுமா? ஏன் முடியாது? பணம் நிறைய வச்சுக்கிறாரு. நீங்க ஏதாவது அவர்கிட்ட சண்டை போட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அவர் போலீஸுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாலும் என்ன ஆகுங்க? நம்மள போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு துவைச்சிருவான். பயம் இருக்கா இல்லைங்களா? அப்ப தேவன் சொல்றாரு, ஐஸ்வர்யவன் ஆகி அவன் வீட்டுல மகிமை பெருகும்போது என்ன செய்யாத, பயப்படாத. அவர் சொல்றாரு பாருங்க 17ஆம் வசனத்துல, அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய ஐஸ்வர்யவங்களா இருக்கிறாங்க. எல்லாராலும் அவங்க என்ன செய்யப்படுறாங்க? புகழப்படுறாங்க, மகிமைப்படுத்தப்படுறாங்க. அவங்க மரிக்கும் போது அவருடைய மகிமை அவங்களை பின்பற்றி போகுமா? அந்த மகிமையில எங்கதான் இருக்கும்? இந்த பூமியில தான் இருக்கும். அவன் இங்கிருந்து பாதாளத்துக்கு போறான், வேதனையுள்ள ஸ்தலத்துக்கு போறான், அவனுக்கு என்ன மகிமை இருக்கும்? ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. 49ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் பாருங்க. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மை நாடினா என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும். அவனுடைய ஆத்மா என்ன செய்யுதுங்க? அவனை வாழ்த்துது. எப்படி கஷ்டப்பட்ட நீ எப்படி இருக்கிற? இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவனாகிற. மனுஷர்கள் எல்லோரும் என்ன செய்யறாங்க? அவங்கள புகழ்றாங்க. நீ நன்மையை நாடினாய். நன்மைங்கிறது அவங்களுக்கு ஏதாவது தெரியுதா? அவங்க எதை நன்மை நினைக்கிறாங்க? ஐஸ்வர்யத்தை அவங்க நன்மைன்னு நினைக்கிறாங்க.
நீ நன்மையை நாடு என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத பிதாக்களின் சந்ததியில் சேருவான். அவன் எங்கதான் போய் சேருவான்? வெளிச்சத்தை காணாத பிதாவினுடைய சந்ததி, இருளான இடத்துக்கு போயிடுவான்ற. ஒரு ஐஸ்வர்யவன் ஒரு ஐஸ்வர்யவன் மரிக்கிறாருன்னா தேவனுடைய பார்வையிலே அவர் எப்படி இருப்பாரு? வாக்கியம் பெற்றவரா இருப்பாரு? இல்ல தேவனுடைய மரணத்தை குறித்து எண்ணவே மாட்டாரு. தேவன் இந்த ஐஸ்வர்யனுடைய மரணத்தை குறித்து எண்ணவே மாட்டார். ஏன்? இந்த பூமியில ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுத்துக்கிறாருன்னா எதுக்காக கொடுத்துக்கிறாரு? நற்கிரியை செய்வதற்கு. உலகத்தோடைய ஐஸ்வர்யவான் கூட நற்கிரியை செய்யறாங்க. கர்த்தருடைய சபையில ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க, பெரும்பாலும் என்ன செய்யறது இல்ல, யாருக்கு நற்கிரியெல்லாம் செய்யறது இல்லை. ஏழ்மைப்பட்டவங்க நற்கிரி செய்யறாங்க. ஆனால் ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்யறது இல்லை, பெரும்பாலும் வாங்குறதுக்கு பிடுங்குறதுக்கு தான் பாக்குறாங்க. அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியிலே சேருவான். தேவனுக்கு முடிவு வச்சுக்கிறார். பயப்பட, அவனை பார்த்து பயப்படாத. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அவன் மகிமையா இருப்பான், எல்லாரும் அவனை புகழ்வாங்க. அவன் மறிச்சிட்டானா எங்க போயிருவான்? இருளுக்கு போயிருவான். அதான் பாருங்க, கனம் பொரிந்தவனா இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பான் இருக்கிறான். ஏன் அவனை மிருகன் சொல்றாரு? காரணம் என்ன? தேவனை பற்றியதான அறிவே அவன்கிட்ட இல்லை. எப்படி இருக்கிறான்? ஒரு மிருகத்தை போல் இருக்கிறான். தேவன் அவனுக்கு ஆத்மாவை, மனதை, இருதயத்தை கொடுத்துக்கிறாரு. தேவனை தேடுவதற்கு தேவன் சாட்சி கொடுத்துக்கிறாரு. அது எதுவுமே தேவனையும் தேடாம, எது ஒன்றையும் செய்யாம, நற்கிரியை செய்யாம எதை தேடிட்டே இருந்துக்கிறான்? ஐஸ்வர்யத்தை தேடி தேடி தன்னுடைய சந்ததி எல்லாத்துக்கும் வைக்கணுங்கிறதுக்காக ஐஸ்வர்யத்தை தேடி 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 அலையிறான். தேடியே அலையிறான். ஐஸ்வர்யத்தை தேடியே அலையிறான். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறான். அவை மறிக்கும் போது பாத்தீங்கன்னா எங்க போயிடுறாங்க? வெளிச்சத்தை காணாத சந்ததிகள். அவங்களாம் யாரு? பாவிகள். எசேக்கியேல் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல். துன்மார்க்கர் அழிந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமா? தேவன் என்ன விரும்புறாரு? மனம் திரும்பணும். அவர் சொல்ல இல்லைங்களா, மனம் திரும்புவதையே விரும்புகிறேன்ற, தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன்ற. அவன் மனம் திரும்பணும்னு விரும்புறாரு. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் துன்மார்க்கர்களுக்கு, ஐஸ்வர்யவான்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாருங்க? வாய்ப்பை கொடுக்கிறார். நீங்க மனம் திரும்பணும். ஐஸ்வர்யம் எவ்வளவு ஐஸ்வர்யம் வைத்திருந்தாலும் உங்களுக்கு 10 தான். ஐஸ்வர்யத்தினாலே ஒருபோதும் என்ன ஆகிறது இல்லைங்க, திருப்தி அடையிறதே இல்லை. சில பேர் பணம் பணம் பணம்ட்டு தேடிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க அப்படியே முடியாம கிடப்பாங்க, சாகிற நிலைமையில கிடப்பாங்க, உயிர் போகாது. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, காசை நல்லா உரைச்சி அந்த தண்ணியில வாயில ஊத்துங்கன்னுவாங்க. ஏன்? பண ஆசை. அதே போல் நல்லா வச்சு நல்லா உரைச்சி என்ன செய்வாங்க, தண்ணி எடுத்து வாயில ஊத்தி விடுவான். அவனுடைய நினைவுகள், எண்ணங்கள் எல்லாம் எதில் தான் இருக்குங்க? பணம். இந்த வேத வாக்கிய தேவன் சொல்றாரு, நான் துன்மார்க்கனுடைய மரத்தை என்ன செய்ய மாட்டேன், நான் விரும்ப மாட்டேன். அவன் என்ன செய்யணும்? மனம் திரும்பி பிழைப்பதையே நான் விரும்புகிறேன். அவங்க பொல்லாத வழி விட்டு என்ன செய்யணும்? திரும்பணும். என்னை அவர்கள் என்ன செய்யணும்? தேட வேண்டும். தேவனைத்தான் விரும்புறார். பிரசங்கி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேகம் வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாம் இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி என்கிறேன். ஒருத்தர் எவ்வளவு பிள்ளைகள் இருக்காங்க? 100 பிள்ளைகள் இருக்காங்க. எவ்வளவு வருஷம் ஜீவித்திருக்கிறார்? அநேகம் வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருக்கிறார். ஏதாவது செல்வத்தில் அவருக்கு ஏதாவது குறை இருக்குதா? எதுவுமே இல்லை.
ஆயுசு நாட்கள் ஏதாவது குறை இருக்குதா? எதுவுமே இல்லை. பிள்ளை செல்வங்கள் ஏதாவது குறை இருக்குதா? எதுவுமே இல்லை. தேவன் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிறார். ஆனா அவன் இன்னும் ஒண்ணு குறையா நினைக்கிறான். அது என்னது? அது வசனம் பாருங்க. அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும். தேவன் ஆயுசு நாட்களை கொடுத்துக்கிறாரு, அதுக்காக தேவனுக்கு என்ன செலுத்தணுங்க? நன்றி செலுத்தணும். தேவன் பிள்ளைகளை கொடுத்துருக்காருக்கா என்ன செலுத்தணுங்க? நன்றி செலுத்தணும். ஐஸ்வர்யத்தை கொடுத்துக்கிறாரு, அதுக்காக என்ன செலுத்தணுங்க? நன்றி செலுத்தணும். ஆனா அவன் சொல்றான், இந்த ஐஸ்வர்யம் எனக்கு என்ன ஆகாது, பத்தாது. ஆயுசு நாள் முழுவதும் எதுக்காக பிரயாசப்பட்டு இருக்கிறான்? ஐஸ்வர்யத்தை சேகரிக்க வேண்டும். அவனுக்கு திருப்தி இருக்குதா ஐஸ்வர்யத்தின் மேல? சம்பாரிச்சது போதுன்னு நினைக்கிறானா? இல்ல. யாருக்கு அவன் சேர்க்க போறான்? அதெல்லாம் இந்த வசனத்துல பாருங்க. அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாம் இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் கழுவழிந்த பிண்டம் வாசி. அவன் பேசாம இப்படி திருப்தி அடையாமல் சாகுறதுக்கு அவன் எங்கேயும் அழிஞ்சு போயிருக்கலாம், கர்ப்பத்திலேயே அழிஞ்சு போயிருக்கலான்ற. இன்னைக்கு ஐஸ்வர்யம் அப்படிதான் இருக்கிறாங்க இல்லைங்களா? இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்க ஐஸ்வர்யம் உடையவங்களா இருக்கிறாங்க. அந்த செல்வத்தால் அவங்களுக்கு திருப்தி இருக்குதா? ஒருத்தன் செல்வத்தால் திருப்தி அடையவில்லை என்று சொன்னால் சாகுற வரைக்கும் என்ன செய்ய மாட்டான்? திருப்தி அடையவே மாட்டான். லூக்கா புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19 23 வரைக்கும் பார்க்கிறோம். ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறாரு. எப்படி வாழ்றாருன்னா, ரத்தாம்பரம் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பரமா வாழ்றாரு. எந்த குறையுமே இல்லை. தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்து கிடையாது. சாப்பிட ஏதாவது பிரச்சனை இருக்கா அவருக்கு? எந்த வியாதியிலும் நல்லா இருக்கிறார், நல்லா சாப்பிடுறாரு, நல்ல உடைகளை என்ன செஞ்சுக்கிறாருங்க, உடுத்திக்கிறாரு, நல்ல சந்தோஷமா வாழ்றாரு. அடுத்த வசனத்தை பார்க்கிறோம். லாசரு என்னும் பேர் கண்ட தரித்திரனும் இருந்தான். அவருக்கு என்ன இருக்குன்னா, சாப்பிடறதுக்கு வழியும் இல்லை, நல்ல பலனும் இல்லை. சரீரம் முழுதும் என்னதான் இருக்குங்க? பருக்கள். நாய் அவனுடைய பற்களை நக்குற அளவுக்கு அவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிறார். 2 பேருமே மறிக்கிறாங்க. ஐஸ்வரன் எங்க போறாரு? வேதனையுள்ள ஸ்தலம். லாசர் எங்க போறாரு? ஆபிரகாமுடைய மடிக்கு போறாரு. ஆபிரகாம் சொல்றார், மகனே, பூமியில இருக்கும்போது நீ நன்மையை அனுபவித்தாய், அதே போல் லாசர் எதை அனுபவித்தான்? தீமையை அனுபவித்தான். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஐஸ்வர்யத்தினால அவருடைய ஜீவனை அவரால் காப்பாற்ற முடிந்ததா? தேவனை அறிஞ்சவர் தான் இல்லைங்களா? என்ன ஆபிரகாம் தெரியுது இல்லைங்களா? என் தகப்பனாகி ஆபிரகாமின் கூப்பிடுறார். தேவனை அறிந்தவர், நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர். ஆனா எது மேல தன்னுடைய இருதயத்தை வச்சுக்கிறாருங்க? ஐஸ்வர்யத்தின் மேல. இருதயத்தை ஐஸ்வர்யத்தை வச்சிருந்தா கூட பரவாயில்ல. வாசல்ல ஒருத்தன் முடியாம, சாப்பாட்டுக்கு இல்லாம வியாதிப்பட்டு கிடக்குறான். ஒரு மருத்துவரை கூட்டிட்டு ஒரு உதவி பண்ணிருக்கலாம் இல்லைங்களா? சரி, மருத்துவரை கூட்டிட்டு வரல, எப்ப அவனுக்கு சாகுற வரைக்கும் என்ன கொடுங்க? சாப்பாடு கொடுங்க. கீழே அந்த மேஜிலிருந்து கீழே விழக்கூடிய அந்த குப்பை இருக்கு பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் சாப்பிட்டு அப்படி சதறி போகும் இல்லைங்களா? சாப்பிடும்போது கீழே செத்து பார்த்தீங்களா? அதை எடுத்து வெளியே கொட்டுவாங்க. அதான் அவருக்கு என்னங்க? சாப்பாடு. எப்ப அவருக்கு சாப்பாடு கொடுங்கப்பா. இரக்கம் இருந்தது? இரக்கமே இல்லை. இரக்கம் இல்லாதவனுக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு? இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு. ஏன் ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசித்து அரிதுன்னு ஏன் சொல்றாரு? ஏன்னா அவங்க இருதயம் புள்ள எங்கதான் இருக்குங்க? அந்த ஐஸ்வர்யத்தின் மேலேயே தான் இருக்கும். பிலமோன் இருக்கிறாரு, அந்த நிருபத்தை நம்ம படிச்சுக்கிறோம். பிலமோன் நிருபத்தை, அந்த மனுஷன் எப்படி இருந்துக்கிறாரு பாருங்க. எல்லாரையும் நேசிக்கக்கூடிய, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தார். யாருங்க? பிலமோன். அவருடைய வீட்டுல சபை கூடி வந்தது. பெரிய ஐஸ்வர்யம் உடையவர் தான். அவருடைய ஐஸ்வர்யத்தை யாருக்காக செலவு பண்ணாருங்க? தேவனுக்காக, கர்த்தருக்காக என்ன பண்றாருங்க? செலவு பண்றாரு. பரிசுத்தவான் அநேகரை என்ன செஞ்சுக்கிறாருங்க? இளைப்பாற பண்ணிக்கிறார், நிறைய உதவி பண்ணிக்கிறார். ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுத்த நோக்கத்தை அவர் என்ன பண்ணியிருந்தார்? பிலமோன் சரியாக உணர்ந்திருந்தார்.
ஆனால் இந்த மனுஷனை பார்க்குறோம், வாசல் ஒருத்தன் கிடக்குறான், ஒரு வாய் சோறு கூட என்ன பண்ணலங்க. பாருங்க தேவன் எப்படி தீர்ப்பு வச்சுக்கிறார் பாருங்க. நீங்க உங்க வீட்டுல இருந்து வெளியே போனீங்கன்னா உங்க வாசலை கடந்தா நீங்க போகணும். வாசலை கடந்து போகின்ற பொழுது தினந்தோறும் ஒருத்தன் ஒரு வாசல்ல கிடக்குறான், சாப்பாடுலாம் கிடக்க, நம்ம என்ன செய்வோம்? இறக்கப்பட்டு ஏதாவது கொடுப்போம் இல்லைங்களா? ஐயோ வாசல்ல கிடக்குறாருன்னு இறக்கப்பட்டு கொடுப்போம் இல்லைங்களா? ஆனால் அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானுக்கு அந்த இறக்கமே வரல. இந்த மனுஷனுடைய மரணம் தேவனுடைய பார்வையிலே என்ன விலை பெறும்? என்ன மதிப்பு பெறும்? எந்த மதிப்புமே கிடையாது. பூமியில இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு என்ன இருக்குங்க? வாய்ப்பு. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அவங்க என்ன செய்யணும்? நீதியை செய்ய வேண்டும். அப்பதான் அவங்க என்ன செய்ய முடியுங்க? பிழைக்க முடியும். லூக்கா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ளவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. பாருங்க, கஷ்டப்படுறவங்க, ஏழ்மையில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் விவசாயம் பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு நிலம் என்ன ஆகாதுங்க? விளைச்சலே கொடுக்காது. அந்த அளவுக்கு நிலம் விளையாது. ஆனால் இந்த ஐஸ்வர்யம் உள்ள மனிதனுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாருங்க? நல்ல விளைச்சலை கொடுக்கிறாரு. ஏன் அந்த விளைச்சலை கொடுக்கிறாரு? எல்லாருக்கும் என்ன செய்யணுங்க? உதவி பண்ணணும். அவனுக்கு ஒரு சோதனை. அது தேவன் திரளான ஐஸ்வர்யத்தையோ அல்லது திரளான தானியங்களை விளைவிக்கும்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணார்னா அது அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய சோதனை. அதாச்சும் அவங்க என்ன செய்யணும்? நற்கிரியை செய்யணும். வசனத்துல பாக்குறோம் பாருங்க. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? அப்படியே நல்லா திரளாம் அப்படியே விளைஞ்சு நிக்குது. அவன் அப்படி பதட்டப்படுறான். நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. ஐயோ, இவ்வளவு தானியங்கள் வளர்ந்துருக்குதே, சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. எல்லா தானிய களஞ்சியங்களும் எப்படி இருக்குது? நிரம்பி வழியுது. நான் என்ன செய்ய போறேன்? என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து. என் களஞ்சியம், அது யாருடைய களஞ்சியமா? என்னுடைய களஞ்சியம், எனக்கு விளைந்த தானியம், என் பொருட்கள். என்ன சொல்லிக்கிறாரு? இதெல்லாம் என்னுடைய பொருள், என்னுடைய தானியம், என்னுடைய களஞ்சியம். அது அவருக்கு கொடுத்தது யாரு? தேவன். தேவன் எனக்கு கொடுத்துக்கிறாரு. இந்த வாயில இந்த வார்த்தை வந்துச்சு. அப்படியே நிலத்தை பாக்குறானே ஒளிய, களஞ்சியத்தை பாக்குறானே ஒளிய, தன்னை பாக்குறானே ஒளிய எங்க பார்க்கலங்க? அவரு தேவனை பார்க்கல. இவ்வளோ நன்மைகள் செய்த தேவனை பார்க்காம என்ன சொல்றாரு? களஞ்சியத்தை இடிச்சு பெருசா கட்டிடுவாராம், இவனுடைய பொருட்கள்லாம் கொண்டு போய் அதில் சேர்த்துருவாராம். சொல்லுவாராம் பாருங்க 19ஆம் வசனத்துல, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆயுசு நாட்கள் இவரே முடிவு பண்ணிக்கிறார். என்ன பண்ணிக்கிறாருங்க? இவரே நான் இன்னும் எவ்வளவு வருஷம் இருப்பேன்? அநேக வருஷங்கள் இருப்பேன். நானு அநேக வருஷங்களுக்கு பொருள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆத்துமா பார்த்து சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ இளைப்பாறையை புசித்து குடித்து எப்படி இரு? யாருக்கும் தரமாட்டேன். யாருக்கும்? இது நானே சாப்பிடுவேன்றான். எவ்வளவுங்க சாப்பிட முடியும் ஒரு நாளைக்கு? எவ்வளவு ஒரு 1/2 கிலோ அரிசி போட்டீங்கன்னா 3 வேளை நீங்க சாப்பிடலாம். களஞ்சியங்களும் நிரம்பி வழியுது. அவன் எவ்வளவு காலம் சாப்பிடுவான்? அதை பூச்சி பிடிச்சி அரிச்சு அது ஒண்ணும் இல்லாம போனா கூட பரவாயில்ல, யாருக்கு நான் 5 பைசா கூட என்ன பண்ண மாட்டேன், தரமாட்டேன். நான் ரொம்ப நாள் இருப்பேன், அநேக வருஷம் இருப்பேன், நல்ல சம்பரமா வாழ்ந்து நல்லா நான் சாப்பிடுவேன்றான். தேவன் சொல்றாரு பாருங்க 12:20, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும்? இன்னைக்கு ராத்திரி என்ன செய்ய போறேன்? உன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ள போறேன். தேவன் சொல்லும் பொழுது மதிகேடனேங்கிறார். எவன் ஒருவன் தேவனை அறியாமல் இருக்கிறானோ, தேவனுடைய ஆசீர்வாதங்களை எவன் ஒருவன் உணராமல் இருக்கிறானோ, அவன்லாம் யாருதான்? மதிகேடன் தான். எல்லாமே நான் சம்பாதிச்சேன்னு எவன் ஒருத்தன் சொல்றானோ அவன் யாரு? மதிகேடன். எல்லாமே என்னுடைய கைபலன் சம்பாதித்ததுன்னு எவன் ஒருத்தன் சொல்றானோ அவன்லாம் யாருதாங்க? மதிகேடன்.
எல்லாமே நான் பண்ணதுன்றான் பாருங்க. யாருங்க அவன்? மதிகேடன். தேவன் சொல்றாரு, மதிகேடனே, எல்லாம் எனக்கு எனக்குன்றிய, உன்னுடைய ஆத்மா யாருடையது? அது என்னுடையது. உனக்கு ஜீவனை கொடுத்தது யாரு? நான் தான் கொடுத்துக்கிறேன். தேவன் சொல்றாரு, ஜீவனை அவனுக்கு கொடுத்தது யாருன்னா தேவன் தான் கொடுத்துக்கிறார். அந்த நிலத்தை கொடுத்தது யாரு? தேவன் தான் கொடுத்துக்கிறார். இவன் விதை விதைக்கிறான், அந்த விதையை கொடுத்தது யாரு? தேவன் தான் கொடுத்துக்கிறார். அந்த விதையை வளர செய்தவர் யாரு? தேவன் தான் செஞ்சுக்கிறார். எது கொடுத்துக்கிறாரு? அவன் மட்டும் நல்லா சாப்பிட்டு நல்லா சம்பரமா வாழ்ந்துக்கிறாக கொடுத்துக்கிறாரு? எது கொடுத்துக்கிறாருங்க? அவன் நற்கிரியை செய்ய வேண்டும். அவன் இலவசமா கொடுக்க வேண்டியது இல்லை, பணத்து கொடுக்கலாம் இல்லைங்களா? அவன் அந்த களஞ்சியத்தை கட்டி யாருக்கு தரமாட்டானா, அவனே வச்சு சாப்பிடுவான்றான். நீதிமொழியில சொல்ற, அப்படிப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். தன் தானியத்தை கட்டி வைத்து யாருக்கும் ஒருத்தன் கொடுக்கலையோ அவன்லாம் யாரு? சபிக்கப்பட்டவன். தேவன் சொல்ல லூக்கா 12:20, மதிகேடனே, உன் ஆத்துமா அவன் இடத்திலிருந்து ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? கேள்வி கேட்க, நீ இவ்வளவு காலம் வருஷம் வாழ்வேன் நீ சொல்றிய, இந்த ராத்திரியில் உன் ஆத்மா என்ன செய்ய போறேன்? எடுத்துக்கொள்ள போகிறேன். நீ சேர்த்து வச்சிருக்கியதான யாருடையதாகும்? அவனுக்கு ஒரு மகன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் நல்லவனா இருப்பானோ அல்லது துன்மார்க்கமா யாருக்குமே தெரியாது. தகப்பனுக்கு போதாக நல்லவனா நடிக்கலாம். தகப்பன் செத்து போனதுக்கு அப்புறம் அந்த ஆஸ்தியை வச்சு துன்மார்க்கமா ஜீவன படம் என்ன செய்யறது? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் சொல்றான், இப்படி ஆஸ்தியை பிரிச்சு கொடுத்துருங்கன்றான். தகப்பன் ஆஸ்தி என்ன செஞ்சாருங்க? பிரிச்சு கொடுத்துறாரு. அந்த ஆஸ்தியை கொண்டு போய் எப்படி செலவு பண்ணா? துன்மார்க்கமாய் செலவு பண்ணி, பேசுகிற இடத்துல செலவு பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? அழிச்சு போட்டான். திரும்ப எப்படி திரும்பி வர்றான்? தவிடு போடுறாங்க பண்ணிக்கு, அந்த தவிடை கொடுக்க ஆள் கிடையாது, கொடுக்கற கூட ஆள் கிடையாது. பன்றிக்கு போடக்கூடிய தவிடினாலே தன் வயிற்று நிரப்ப ஆசையா இருந்தான். அதை அவனுக்கு ஒருவனும் சம்பரமா வாழ்ந்தவன் பன்னிக்கு போற தவிட தன்னுடைய பசியை ஆற்ற திங்கலான்னு பாக்குறான். அது கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, தரமாட்டேங்கிறான். திரும்பி பரிதாபமான கோலத்துல வர்றான். அந்த மாதிரி பிள்ளைகள் இந்த ஐஸ்வர்யவான்களுக்கு அமைந்து விட்டால் என்ன ஆகும்? துன்மார்க்கமாய் ஜீவனப்படி என்ன பண்ணிடுவாங்க? அழிச்சு போட்டுருவாங்க. ஐஸ்வர்யம் இருந்தா அவங்க என்ன செய்வாங்க? பெரும்பாலும் துன்மார்க்கமா ஜீவன பண்ண தான் பார்ப்பாங்க. அதனாலதான் நீதிமொழி புஸ்தகத்துல அதிக ஐஸ்வர்யத்தை என்ன செய்யாதீங்க, ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடாதீங்கன்றார். ஏன் கொடுக்க கூடாது? தேவன் யாருன்னு கேட்பான். தரித்திரத்தை கொடாதீங்க, ஏன்னா பசியா இருக்கிறதுனால திருடி உன் நாத்து என்ன செய்வேன்? தூசிப்பேன். எனக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், அன்றைக்கு வேண்டியபடி எங்களுக்கு கலந்து பூசித்தரலும். தேவனை தேடாத எந்த ஐஸ்வர்யவானுடைய மரணம் தேவனுடைய பார்வையில எந்த மதிப்பையுமே பெறாது. அந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21 - 25 வரைக்கும் பாருங்க. ஒரு ஐஸ்வர்யன் ஓடி வர்றாரு இயேசுவின் இடத்துல. ஆண்டவர், நித்திய ஜீவனை பெறுது நான் என்ன செய்யணும்? மோசே நியாயப்பிரமாணத்தை சொல்றார். ஆண்டவரே, நான் சிறுவையும் என்ன செய்யறேன்? பின்பற்றி வருகிறேன். இன்னும் இடத்துல என்ன குறை இருக்கு அப்படின்னு கேட்டார். இயேசு சொன்னாரு, மார்க் 10:21, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. மோசே நியாயப்பிரமாணத்தை கரெக்டா கடைபிடிக்கிறான், சிறு வயது முதல் கடைபிடிக்கிறான். இயேசு சொல்றாங்க, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றான். உன்கிட்ட ஒரு குறை இருக்குது. அது என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை கரெக்டா கடைபிடிக்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற. பிரச்சனை என்ன? தன்னுடைய இருதயத்தை ஐஸ்வர்யத்தின் மீது வச்சுக்கிறார். 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியுமா? 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாதுங்க. உலக பொருளுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியுமா? ஊழியம் செய்யவே முடியாது. இயேசு சொன்னார், நீ 2 எஜமானுக்கு வேலை செய்யற, உனக்கு உண்டானவைகளை விற்று யாருக்கு கொடு? தரித்திரருக்கு கொடு. அதுக்கப்புறம் யாரை பின்பற்று? என்னை பின்பற்று.
உனக்கு நித்திய ஜீவன் வேண்டும் என்று சொன்னால் நான் சொன்னதை நீ என்ன பண்ணு, செய்ய. பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் என்ன செஞ்சிரு, விற்று தரித்திரம் கொடுத்துருன்ற. இயேசு எல்லார் இடத்துல அப்படி சொல்லிக்கிறாரு. பாக்குற ஐஸ்வர்யவான்லாம் இந்த வித்து வித்து தரித்திரம் சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லல. ஏன்னா அவனுடைய இருதயம் எது மேல இருந்ததுங்க, அந்த ஐஸ்வர்யத்தின் மீது இருந்ததுனாலதான் இயேசு சொன்னார், உன்னுடைய நம்பிக்கை நீ அது மேல வச்சிருக்கிறதுனால நீ நித்திய ஜீவன் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது, சுதந்திரிக்க முடியாது. முதல்ல உனக்கு தடையா இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தை என்ன செஞ்சிரு, வித்துருன்றார், தரித்திரம் கொடுத்துருன்றார், என்னை பின்பற்றுன்றார், சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று. வசனம் சொல்லுவான், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் 22ஆம் வசனத்துல இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். எப்படி போறாருங்க, துக்கத்தோட. தேவன் மேல் நம்பிக்கையை வைக்காத ஐஸ்வர்யவான்கள் அவருடைய மரணம் தேவனுடைய பார்வையிலே எந்த மதிப்பையுமே பெறாது. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருக்குங்க, வாய்ப்பு இருக்கு. இந்த ஐஸ்வர்யம் உள்ள இந்த வாலிபனுக்கு இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் என்ன இருக்குங்க, வாய்ப்பு இருந்தது. ஒருவேளை அந்த ஐஸ்வர்யத்தை விட்டு அவர் தரித்திரம் கொடுத்திருந்தார்னா அவர் எங்க இருந்திருப்பாரு, பரிசுல இருந்திருப்பார். ஒருவேளை அவர் கொடுக்காத பட்சத்துல எங்க இருப்பாருங்க, இப்ப வேதனையுள்ள ஸ்தலத்துல வேதனைப்படுவார். இயேசு அன்னைக்கே சொல்லியிருந்தார், அதை செஞ்சிருந்தா எங்க வந்திருக்க மாட்டேன், இந்த வேதனை ஸ்தலத்துக்கு வந்திருக்க மாட்டேன். மார்க் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது, எவ்வளவு ரொம்ப அரிதா இருக்குன்னு சொல்றாரு. ஐஸ்வர்யங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. அது அரிதான விஷயம். ஏன் சொல்றாரு, மார்க் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. தெளிவா சொல்றார், பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் எது மேல் நம்பிக்கை இருக்கிறாங்க, ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறாங்க. அப்ப அவங்க எங்க பிரவேசிக்க முடியாது, அரிதா இருக்கும். எங்கே பிரவேசிப்பது அரிதா இருக்கும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது அரிதா இருக்கும். அதுக்கப்புறம் தான் சொல்ற 25ஆம் வசனத்துல, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது, ஐஸ்வர்யன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் எது ரொம்ப எளிதான விஷயம், ஒரு ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைவது ரொம்ப எளிதா இருக்குன்றது. அவ்வளவு கஷ்டமான காரியம். பணாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாருன்னா இந்த ஐஸ்வர்யத்தை யாருக்காக பயன்படுத்துங்க, கர்த்தருக்காக பயன்படுத்துங்க, தேவனுக்காக பயன்படுத்துங்க. அதை போட்டு நீங்க சேகரிச்சு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நமக்கு என்னதான் வருங்க, கேடுதான் வரும். நிறைய பேர், நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய ஊழியக்காரர்கள், நிறைய விசுவாசிகள் இந்த ஐஸ்வர்யத்தை நம்பி அழிஞ்சு போயிருக்கிறாங்க. நாம் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாதுங்க, நாம் ஒருபோதும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கவே கூடாது, இல்லைங்களா? அப்ப தேவனுக்கு கீழ்ப்படியாத ஐஸ்வர்யவானுடைய மரணம் தேவனுடைய பார்வையிலே எந்த மதிப்பையும் பெறாது. இந்த பூமியில அவங்க நற்கிரியை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், தேவனுக்காக அவங்க வாழல, தேவனுடைய சித்தத்தின்படி அவங்க செய்யலைன்னா அவங்க மரிக்கும் போது எப்படிதான் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, வேதனையுள்ள ஸ்தலத்துல அவங்க என்ன செய்வாங்க, வேதனைப்படுவார்கள். அந்த நிலைமை யாருக்கு வரக்கூடாதுங்க, நமக்கு வரக்கூடாது. நம்ம தேவனத்துல என்ன கேட்கணும், பிதாவே எங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க வேணாம், ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க வேணாம், தரித்திரத்தையும் கொடுக்க வேணாம், அன்றன்றைக்கு வேண்டிய படி எங்களுக்கு என்ன செய்யுங்க, அளந்து போஷித்தருளுங்கள் என்றுதான் என்ன செய்யணுங்க, நம் தேவனிடத்திலே ஜெபிக்கணும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். தேவன் தாமிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.